எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் போமோடோரோ டெக்னிக் அப்படின்றது இம்பார்ட்டண்டான டைம் மேனேஜ்மெண்ட் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போமோடோரோ டெக்னிக் அப்படின்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படின்னா நம்ம இப்போ ரொம்ப நாள் தள்ளி போட்டிருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா மொத்தம் வந்து இதில் ஒரு 4 சைக்கிள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ், அடுத்த 25 4 25 முடிச்சக்கப்புறம் நீங்கள் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கலாம். நடுவில் 5 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு புக்கு படிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்றீங்க. அந்த புக்கை எப்படி நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி படிக்கலான்றது நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து காலைல ஒரு 10 மணிக்கு படிக்க உட்காரிங்கன்னா 10லேருந்து 10:25 வரைக்கும் அலாரம் வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமாக அலாரம் வேணும். ஸோ 10-25 வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் சைக்கிள். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் படிக்கணும். நடுவில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, ஃபோன் நோண்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக அந்த டாஸ்க் மட்டுமே பண்ணணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து அடுத்த 10:30 to 11 AM அது வரைக்கும் செகண்ட் சைக்கிள். அது முடிச்சக்கப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக்கு. அடுத்த 11:05 to 11:35 தேர்ட் சைக்கிள், அதுக்கு பிரேக்கு. கடைசி ஃபைனல் சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:40 to 12:05 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 30 மினிட்ஸோ இல்லை 1 hour வரைக்கும் லாங் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரேக் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் இந்த மீடியா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா பார்க்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி நீங்கள் தூங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது கேம்ஸ் கூட விளையாடிக்கலாம். அப்புறம் திருப்பி நீங்கள் ஒரு 1 or 2 hours கழிச்சு திருப்பி இந்த மாதிரி சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணுறதுனா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதேமாதிரி நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த வேலையை முடிப்பீங்க. இந்த டெக்னிக் நீங்கள் வந்து உங்களோட கோல் பிளான்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு புக்கு படிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருந்தால் கூட அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்குன்னா உங்களை வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த உங்களை கவனம் செலுத்துறது இல்லாமல் உங்களை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்கும் இந்த டெக்னிக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். ஸோ இந்த டெக்னிக்கில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஃபஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ சில பேருக்கு ஆஃபீஸ் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜாப் கொடுக்காங்க, அது பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து திருப்பி அடுத்த 25 மினிட்ஸ் உட்காந்துக்கலாம். திருப்பி 5 மினிட்ஸ் பிரேக், திருப்பி 25 மினிட்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண என்ன ஆகும்னா நம்ம வேலையை ரொம்ப சீக்கிரமாக முடிக்கலாம். அதுமாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டோம், ஆர்கனைஸாகவும் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம கொடுக்க வேலையை முடிச்சிடலாம். ஸோ இதுதான் அந்த டெக்னிக்கோட அட்வான்டேஜஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.